நாம் ஆதியாகமம் புஸ்தகம் முதல் அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பூமி ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வாசிக்கிறோம். அதாவது ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். 1ஆம் வசனத்தில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னா இப்படி தேவன் சிருஷ்டிக்கல. அப்ப அந்த 1ஆவது வசனத்துக்கும் 2ஆவது வசனத்துக்கு இடையில ஒரு காரியம் நடந்திருக்கு. அது ஆதி அந்த லூசிஃபர் அவனுடைய வீழ்ச்சியில் எதெல்லாம் அப்படி குலைஞ்சி நிலை குலைந்து போய் காரியங்கள் உண்டானது எல்லாம் தேவன் என்ன செய்தார்னா 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவைகளெல்லாம் எப்படி ஒரு ஒழுங்கற்று இருந்ததை, வெறுமையாய் இருந்ததை, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததை தேவனுடைய வார்த்தை, தேவ ஆவியானவர் ரெண்டும் சேர்ந்து ஒரு கிரியை நடப்பித்து தேவன் எவ்வளவு கிராஜுவலாய் ஒரே நாள்ல அத்தனை செய்யல. தேவன் ஆறாம் நாள் மிகவும் நன்றாயிருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் குட். அப்புறம் ரெண்டாவது நாளினுடைய கிரியைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் குட், நல்லது. 3ஆவது நாள் நல்லது. 4ஆவது நாள், 4ஆம் நாள் ஆயிற்று, நல்லது. 5ஆம் நாள் ஆயிற்று, நல்லது. 6ஆம் நாள் ஆயிற்று, தேவன் எல்லாவற்றையும் கண்டு மிகவும் நன்றாயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவரு அந்த முதல் நாள் தேவனுக்கு 7ஆவது நாளா இருக்கலாம், மனுஷனுக்கு முதல் நாள் தேவனோடு கூட இருக்கிற அந்த அந்யோன்ய ஐக்கியத்தை குறித்தெல்லாம் ஆதி புஸ்தகத்தில், உற்பத்தி புஸ்தகத்தில் நாம் முதல் 2 அதிகாரங்களை இவைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். முதல் அதிகாரமே நமக்கு ஒரு பைபிளுடைய ஃபர்ஸ்ட் பேஜே நமக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு நம்பிக்கை. எவ்வளவு ஒரு மனுஷன் கிறிஸ்துவனிடத்தில் ஒரு மனுஷன் வர்றான்னு வச்சுங்களேன், அவனோட வாழ்க்கையில எவ்வளவு ஒழுங்கின்மை இருந்தாலும், எவ்வளவு வெறுமையா இருந்தாலும், எவ்வளவு இருள் இருந்தாலும், பிரைஸ் தி லார்ட், நம்பிக்கை ஊட்டக்கூடிய காரியம் எங்க அப்படின்னா பைபிளை திறந்த முதல் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா டிப்ரெஷனுக்குள்ள போகவே கூடாது. இந்த நாட்கள் எல்லாம் நிறைய டிப்ரெஷன், மனசோர்வு அடைந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு மனநோயாளிகளாய் மாறுகிறார்கள். மனநோயாளிகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாய், மனநலம் குன்றினவர்களாய் இந்த நாட்கள்ல டிப்ரெஷன், மனச்சோர்வு. உடனே சீக்கிரமா லைஃபை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அது ஒருபோதும் தேவனுடைய சித்தமே இல்லை. எவ்வளவு தேவன் எங்கே பேசுறாரு பாருங்க காரியத்துல. பூமி அந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான். நம்மளுடைய ஆரம்ப நாட்கள் நாம் திருச்சபையில வர்றதுக்கு முன்னால நம்மளுடைய வாழ்க்கை, தேவன் நம்மை சந்திக்காததற்கு முன்னதாக, தேவனுடைய அன்பு நம்மளை சந்திப்பதற்கு முன்னதாக, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மளுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். இது 3 என் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு கேட்டால் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. இது உங்களுடைய அனுபவம் கூட. ஒழுங்கின்மை, இருள், வெறுமை. தேவன் என்ன செய்கிறார்? தேவ ஆவியானவர் அன்று அந்த பூமியின் மேல், அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி தேவன், பரலோகத்தின் தேவன் ஒரு வார்த்தையை அனுப்புறார். வெளிச்சம் உண்டாக கடவுது. அவ்வளவுதான், வெளிச்சம் உண்டாவது. இருளையும் வெளிச்சத்தின் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஒன்னு இரவு, ஒன்னு பகல், ஒன்னு வெளிச்சம், ஒன்னு இருள். தேவன் பிரிக்கிறார் பாருங்க. உண்டாக கடவுது. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட இந்த தேவனுடைய வார்த்தையும் சேர்ந்து ஒன்னொன்னா, அப்புறம் மறுபடியும்
இது உண்டாக கடவுது, இது உண்டாக கடவுது. ஃபார் எக்ஸாம்பிள் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், புல் பூண்டுகள் சகல கனிவிருட்சங்கள் முளைப்பிக்க கடவுது, உண்டாவது. அடுத்தது 14ஆம் வசனத்துல ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது, உண்டாவது. இங்க என்ன வாசிக்கிறோம்? நிறைய காரியங்களை வாசிக்கிறோம். மகா மச்சங்கள், ஜந்துக்கள், சகல பட்சிகள் உண்டாக கடவுது, ஜெனிப்பிக்க கடவுது, ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது, உண்டாவது. இந்த மாலை வேளையில ஏன் இந்த பகுதியை இப்ப நாம் யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாள் ஆண்டவர் தேவன் ஒரே நாள்ல எல்லாத்தையும் செய்யறதில்லை, ஒவ்வொரு நாளா செய்யறார். ஒவ்வொரு நாளா. இன்னைக்கு இவ்வளவுதான். இன்னைக்கு டிசம்பர் 28, இன்னைக்கு இவ்வளவு. டிசம்பர் 27க்குன்னு ஒண்ணு வச்சிருந்தார், இவ்வளவுதான். டிசம்பர் 29க்குன்னு ஒண்ணு. இந்த ஒழுங்கற்ற இருள் நிறைந்த இந்த வெறுமையான இந்த பூமியை தேவன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரியை வச்சு மிகவும் நன்றாயிருந்த காரியங்களுக்கு போய் அதனுடைய காரியத்தை முடித்தார். ஓகே, இப்ப என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த காரியத்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் செய்யறாரு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம். இருள் இருந்த வாழ்க்கையில தேவன் முதலாவது நம்மளுடைய இருதயங்களில் வெளிச்சம் உண்டாக கடவுது. பிரைஸ் தி லார்ட். வெளிச்சம். அப்பதான் நமக்கு இருள்ல இருக்கிறது, நம்மளுடைய இருள் தெரியுது, நம்மளுடைய இருள் நீங்கிட்டு வெளிச்சம் உண்டாகுது. ஒன்னொன்னா கிரிகளை நிரப்பிக்கிறார். ஒவ்வொரு நாளா ஒன்னொன்னா. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2வது நாள் ஒரு காரியம் சொல்றார். ஆக்சுவலா இது ஜடப்பொருள். நாம ஜீவாத்மாக்கள், இது ஜடம், இது ஜடப்பொருள் வஸ்து. இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு கீழ்ப்படியில ஒர்க் அவுட் ஆகல. அவருடைய வார்த்தை ஒரு காரியத்தை அது இட் வில் அக்காம்ப்ளிஷ். அது போனா அந்த வார்த்தை நிறைவேறும், நிறைவேற்றாம திரும்பாது. ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றார், அது நிறைவேறலன்னு வச்சுங்க. இப்ப என்னோட கேள்வி, இப்ப நீங்க பதில் சொல்லணும். 2வது நாளை விட்டுட்டு 3வது நாளுக்கு போவாரா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க பேசுங்க. 3வது நாள் என்னவாது? போகாது. எது எப்பதான் போனாரு? எப்ப முடிச்சுட்டு தான் போனாரு? 2வது. இப்ப 3வது நாள்ல ஒரு காரியத்தை சொல்றார். 3வது நாளுக்குரிய தேவன் வச்சிருந்த ஆயத்தப்படி அவருடைய அனந்த ஞானத்தில் வச்சிருந்த கிரியை, இதை செய்யணும், இந்த பூமியில இதை செய்யணும் அப்படி சொன்னார். 3வது நாள் உண்டாக கடவுதுனர், அது அப்படியே கீழ்ப்படிஞ்சது, அப்படியே ஆயிற்று. நல்லது. ஓகே, முடிச்சிட்டு எத்தனாவது நாளுக்கு போறாரு? 4வது. இப்ப 3வது நாள் கிரியை, அந்த நாள்ல அந்த ஜட பொருள் நான் மாட்டேன், நான் ஒபே பண்ண மாட்டேன் அப்படி நின்று இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? எத்தனாவது நாள் போக முடியாது? இப்ப என்னுடைய கேள்வி, நாம் எத்தனாவது நாள்ல இருக்கோம்? நமக்கு வருஷத்தினுடைய வருஷம் 80 வருஷமா 100 வருஷமா அந்த பூமியில 120 வருஷமா அதெல்லாம் நமக்கு காரியம் நான் சொல்ல வரல. ஆவிக்குரிய ரீதியில் இந்த மண்ணாங்கட்டியில நமக்குரிய இருக்கிறதான இந்த 6 நாட்கள்ல நம்ம எத்தனாவது நாளுக்கு போயிட்டு இருக்கோம்? ஆனா வருஷம் ஓடிடுச்சு. வருஷம் இயர் பை இயர் ஒவ்வொரு நாளா ஓடிடுச்சு. 2வது நாள் இருக்குமா? ரட்சிப்பின் கிரியை தொடங்கி 4வது நாளுக்கு வந்துட்டோமா? 5வது நாளா? 6வது நாளா? போயிட்டே இருக்கமா? இல்ல ப்ராசஸ் அப்படியே நின்றுச்சா? ஆனா பாவம், இதுக்கு ஒரு சுய சித்தம் இல்ல. எதுக்கு? இந்த ஜட பொருளுக்கு, இந்த பூமிக்கு என்ன கிடையாது, அதுக்குன்னு ஒரு சுய சித்தம் ஒண்ணு இல்ல. ஆனால் நீங்களும் நாமும் எதை பெற்றிருக்கிறோம்? ஒரு மாம்சத்தையும் ஒரு சுய சித்தத்தையும் பெற்றிருக்கிறதுனால
அவர் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு தேவன் தம்முடைய வார்த்தையை பேசி இதை இவனுடைய வாழ்க்கையில் உண்டாக கடவுது அப்படிங்கிறார். நான் யோசிச்சுட்டு தான் நான் முடிவு எடுப்பேங்கிறோம். நான் நல்லது கெட்டதான் நான் யோசிச்சு பார்க்கணும். நீங்க சொல்றதுக்கு அத்தனைக்கெல்லாம் நான் கீழ்ப்படியணும்னு அவனுக்கு அவசியம் இல்லை. நான் நல்லது கெட்டதெல்லாம் உட்காந்து சீராய்ந்து பார்த்தது நல்லதா கிட்டதா எல்லாம் யோசனை பண்ணி தான் நான் செய்வேன். அப்படின்னா தேவன் இந்த ரீதியின்படி அடுத்தடுத்த காரியத்துக்கு நம்மள என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அதனாலதான் ஒரு சிலருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, ஒரு சிலருடைய வளர்ச்சி 1ஆம் நாள்ல இருக்கும், சில 2ஆம் நாள்ல சில பேர் தங்கி இருக்கலாம், சிலர் 3ஆம் நாள்ல இருக்கலாம், சிலர் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். நமக்கு தெரியாது. நான் என்னங்கிறது எனக்கும் தெரியல, நீங்க என்னங்கிறது உங்களுக்கும் தெரியல. ஆனா தேவன் அக்யூரசியா வச்சிருக்கார். நீ இத்தனாவது நாள்ல இருக்க. ஆனா ஒண்ணு தெரியும், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஒண்ணு சொல்லுவார். இத்தனாம் நாளுங்கிறது நமக்கு தெரியலனாலும் நான் உன்கிட்ட எவ்வளவோ இந்த 2022 கீழ்ப்படியும்படிக்கு உன்கிட்ட சொன்ன காரியங்கள், எக்கச்சக்கமான காரியங்களை சொன்னேன். கீழ்ப்படிஞ்ச மாதிரி இல்ல. எபிரேயர் 5:12 ஒரு வாசிப்போம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதேரியங்களுடையோராய் பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்ப இந்த எபிரேய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை, காலம் ஓடிடுச்சு. காலத்தை பார்த்தால் அவங்க எங்கேயோ போயிருக்கணும். காலத்தை பார்த்தால் அவருடைய நாட்கள் எங்கேயோ போயிருக்கணும். ஆனால் அவர்கள் எதுல இருந்துட்டாங்க அப்படின்னா புட்டிப்பால்ல இருந்துட்டாங்க, குழந்தைகளாகவே இருந்துட்டாங்க. அவர்கள் குழந்தை, எபிரேய கிறிஸ்தவர்கள் குழந்தைகள், பாலுண்கிறவர்கள், நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள், பலமான ஆகாரத்தை எடுக்காதவர்கள், நன்மை தீமை பகுத்தறியத்தக்கதான முயற்சி செய்கிற ஞானோந்திரியத்துடையவர்களால் வளர்ச்சிக்கு அவர்கள் வளரவே இல்லை. ஏன் அந்த லெவலுக்கு அவங்க போகல அப்படின்னா 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் கேள்வியில், அதாவது கேட்கிறதில், தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு நீங்கள் கீழ்ப்படுகிற விஷயத்தில் நீங்கள் என்ன உள்ளவர்கள் சொல்லுங்க, மந்தம் உள்ளவர்கள் ஆட முடியால். அப்ப விஷயத்தை சொல்லிட்டார். ஏன் எபிரேய கிறிஸ்தவர்கள் வளரல? வருஷங்கள் ஆகியும், காலங்கள் எவ்வளோ ஆகியே அவர்கள் வளரல. ஏன் பால் உண்கிற குழந்தைகளை போலவே அவர்கள் இருந்துட்டாங்க. வருஷங்கள் மட்டும் ஓடி போயிடுச்சு. காலத்தை பார்த்தா எவ்வளவோ வளர்ந்திருக்கணும். சில சகோதரர்கள்லாம் எவ்வளோ வளர்ந்து வந்திருக்கணும், நேரம் வந்திருந்திருக்கணும். சகோதரிகள் இன்னும் எவ்வளோ வளர்ந்து வந்திருக்கணும். வாலிபர்கள் இன்னும் எவ்வளோ வளர்ந்து வந்திருக்கணும். ஒரு பலமான ஆகாரத்துக்கு அளவுக்கு வந்திருந்திருக்கணும். ஏன் அப்படியே தேங்கிட்டாங்க? ஏன் அந்த புட்டிப்பால்ல நின்னுட்டாங்க? ஏன் வளரல? ஏன் இந்த 2ஆவது நாள் 1ஆம் நாள், ஏன் இந்த 2ஆவது நாள்ல தங்கிட்டாங்க? ஃபர்ஸ்ட் டேல ஏன் நின்றுச்சு? முதல் நாள் 2ஆவது நாள்ல ஏன் நின்றுச்சு? ஏன் புட்டிப்பாலே குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பால் எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்றாருன்னா 11ஆம் வசனத்தில், அவர்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள். அப்படின்னா அவர் மந்த செவிடு கேக்குது, இன்னும் செவிடு ஆகல, இன்னும் செவிடு ஆகல, காது இன்னும் செவிடு ஆகல, கேக்குது. செவி கேட்கல.
மந்தம், ஸ்லோ. கேட்கறதுல ஸ்லோ. எப்ப ஸ்லோ ஆகும், எப்ப நாம் ஸ்லோ ஆயிடுவோம், இது எப்ப அப்படின்னா, நான் சொல்றேன், என் ஆவியானோர் எச்சரித்தது சொல்றேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்ததை நான் சொல்லி நீ கீழ்ப்படின்னு சொன்னதுக்கு நீ இடம் கொடுக்கல அப்படின்னா, முதல்ல உன்னுடைய செவி மந்தமாயிடும். ஒரு நாள் ஒன்று வரும், சுத்தமா சவுடாயிடுவேன். ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் தான் நீ கேட்ப. இன்னைக்கு ஒரு கேட்பேன், 10 நாள் கழிச்சு ஒண்ணு கேட்பேன். உன் மனசாட்சியில் ஏதோ ஒரு காரியம் ஒண்ணு உணர்த்தும். ஒரு நாள் கேட்ப, இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு கேட்ப, 10 நாள் கழிச்சு கேட்ப, உணர்வே இல்லாமலே போயிட்டே இருப்ப. சவுடு. கொஞ்ச நாள் குடிச்சா அது கூட இருக்காது. கீழ்ப்படுகிறது இல்லை, கேட்டு கீழ்ப்படுகிறது இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரி சொல்லிட்டே இருக்கேன், நீ செவிசாய்க்கல, கீழ்ப்படிய மனதில்லை, என்னை நீ நேசிக்கல, தொடர்ந்து உன்ட்டே நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஏற்கனவே நீ பேசுனதுக்கு நீ கீழ்ப்படியில, இனிமே தொடர்ந்து நான் உன்ட்ட எதுக்கு பேசணும்? பேச மாட்டேன். அபாயகரமான நிலைமை. எபிரேய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை அபாயகரமான நிலைமை. தேவன் பேசுறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கடைசியா எப்ப பேசினாருங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பேசினாரா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினாரா? டெய்லி ஆண்டவர் பேசணும். ஏன்னா ஆதியாகமம் முதல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், தேவன் டெய்லி பேசினார், டெய்லி கிரியை செய்கிறார். ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆவியானோர் நம்மளுடைய வெறுமையை, நம்மளுடைய இருளை, நம்மளுடைய ஒழுங்கின்மையை சீராக்குவதற்காக குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறதுக்கு டெய்லி 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 கேட்கல. இன்னைக்கு என்ன பேசினார் என்னன்னு தெரியல பிரதர். சில பேருக்கு அதுவே அப்படின்னா என்ன தேவன் பேசுறதுன்னா என்னன்னு சொன்னா, எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சீக்கிரமாய் நல்ல ஆவிக்குரியவர்கள்ட்ட, உங்களுடைய இருக்கிறதான ஸ்தல சபையினுடைய மூப்பர்கள்ட்ட அல்லது உங்களுடைய புருஷன்மார்களிடத்துல தேவன் என்கிட்ட பேசுறத என்னன்னு கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுங்க. வாலிபர்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. இது என்ன பிரதர், இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியல, ஏதோ இந்த சப்ஜெக்ட் ஃபாரின் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கு எனக்கு. தேவன் பேசுறதுன்னா என்ன கேட்டு தெரிஞ்சுங்க. காலம் போயிட்டே இருக்கும். ஓகே, இவைகளை நாம் இருதயத்தில் நாம் வைத்துக் கொள்வோம். உபாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். உபாகமம் 15ஆம் அதிகாரம். தேவன் என்னோடு கூட பேசணும், தேவன் என்னோடு கூட நான் பேசணும், தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவன் என்னோடு கூட பேசணும், அவர் பேசுறதுக்கு நான் செவிசாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். உபாகமம் 15ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். 12ஆம் வசனத்திலிருந்து நிறுத்தி வாசிப்போம், கேட்போம். உன் சகோதரனாகிய எபிரேயு புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக. அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக. 16. ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால். அப்படி அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோமா? அந்த அடிமை உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் அவன் என்ன சொல்றானா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானாயில் நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோட சேர்த்து குத்துவாயாக. பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாயிருக்க கடவன். உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய். போதும். முதல்ல காது குத்து எங்க இருக்குன்னா, காது குத்து எங்கதான் இருக்கு? காதணி விழா. இன்னைக்கு வெளியில எல்லாம் காதணி விழா ஓடிட்டு இருக்குல்ல, காது குத்து.
காது குத்து வேணுமா? யாரால்? ஓகே, காது குத்துக்கு யாரெல்லாம் கை தூக்கு. நான் காது குத்த சொல்றேன். நம்மளுடைய திருச்சபையில் உள்ளவர்களுக்கு யாருக்காவது காது குத்து வேணும்னா சொல்லுங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ்ட சொல்லி காது குத்த சொல்லுவோம். சூப்பர் காது குத்து இருக்கு இங்க. காதணி விழா. எனக்கு ரொம்ப ஷேமா இருக்கு, வேலை ஸ்தலத்துக்கு போறப்ப, கல்லூரிக்கு போறப்ப எனக்கு ஷேமா இருக்கு, நான் காது குத்திக்கணும். இந்த காது குத்து யாரும் கடுக்கன்னு போட்டுக்கலாம். சொல்லுங்க பாப்போம். யாரும் இங்க புல்லிங்கோ பாய்ஸ் எல்லாம் போட்டுக்கிறானுங்க. புல்லிங்கோ பாய்ஸ் போட்டுக்கிற காது குத்து, இங்க காது குத்து, ஆல் எல்லாரும் காது குத்திக்கலாம். ரியல் காது குத்து இங்க இருக்கு பாருங்க. இயர் போரிங். இந்த அடிமைங்கிறதான காரியங்கள்லாம் இப்ப நமக்கு இதெல்லாம் சொன்னா நமக்கு என்னங்கிறதெல்லாம் புரியாது. அதெல்லாம் ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னால அல்லது 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் இஸ்ரேல்ல எபிரேயர்கள் மத்தியில, ஹீப்ரூஸ் மத்தியில, நான் வெளியில போய் மார்க்கெட்ல போய் சந்தையில போய் இப்ப புதன்கிழமை சந்தை, வியாழக்கிழமை சந்தைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றது போல அடிமை சந்தையில போய் அடிமையில போய் வாங்கிட்டு வரலாம், விலைக்கு வாங்கிட்டு வரலாம், விலை கொடுத்து வாங்கிட்டு வரலாம். ஏன் அப்படி விலைப்படுவார்கள்? அது எப்படி போய் அடிமையா எப்படி போய் சிக்கிறது அப்படின்னா, அது பைபிள்லயும் சில உதாரணங்களா இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணம் எப்படி அடிமை சந்தைக்கு எப்படி போயிடுறது அப்படின்னா, கடன் கொடுத்தவன் கடன் வாங்கிட்டான், ஒருத்தன்ட்ட கடன் வாங்கிட்டான். அவனால என்ன செய்ய முடியல, கடன் என்ன செய்ய முடியல, அடைக்க முடியல. கடன் கொடுத்தவன் அங்கேருந்து வந்து என்ன செய்யறான், அவனை அடிமையாக்கிக்கிறான். பணத்தை கொடுக்குறியா கொடுக்கலையா? இல்லப்பா எனக்கு வழி இல்லை, வக்கு இல்லை, எம்எல்ஆர் வித்ரு மேன். பாரு பையன் எப்படி இருக்கான் பத்தியா, பையன் திடகார்த்தமா இருக்கிறான் பாரு. அப்புறம் இவனை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க, இங்க கொண்டாவனு அப்படின்னு கொண்டு போய் அவனை என்ன, அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு, அவனுக்கு கொடுக்க வர வேண்டிய காசுக்கு அவனுடைய பையனையோ பொண்ணையோ கொண்டு போய் எதுல சேர்த்துட வேண்டியது அப்படின்னு எதுல கொடுத்துட வேண்டியது. ஒரு சந்தை இருக்கும், அந்த சந்தையில கொண்டு போய் அவனை பிடிச்சி தள்ளிவிட்டு தனக்கு வேற வேண்டிய காசை வாங்கிட்டு போயிட வேண்டியது. அந்த மார்க்கெட்ல கொடுத்துட்டா, ஒரு ஆட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம காசு வாங்கிட்டு வர்றது போல ஒரு மனுஷனை கொண்டு போய் கொடுத்துட்டு இவன் தேவையான காசை வாங்கிட்டு போடுவான். இது அந்த நாட்கள்ல உண்டானது. இப்ப அவன் மாட்டிக்கிட்டான். எப்படி உள்ளார போறான் பாருங்க, அடிமை சந்தைக்குள்ளார போறான் பாருங்க. இப்ப வருவார்கள் சில பேர் வந்து தங்களுக்கு வேலைக்காரர்கள் வேணும். வேலைக்காரர்கள், பைபிள்ல வேலைக்காரர்கள் இருக்காங்க, கூலிக்காரர்கள் இருக்காங்க, அடிமைகள் இருக்காங்க. அந்த காலத்துல என்னென்னலாம் இருக்கு, வேலைக்காரர்கள்னா எதுக்காக வேலை செய்யறவங்க சொல்லுங்க அப்போ? காசுக்காக, கூலிக்கு வேலை செய்யறோம். இத்தனை மணிக்கு வந்துட்டு இத்தனை மணிக்கு போயிடலாம், இத்தனை மணிக்கு வந்துட்டு இத்தனை மணிக்கு வேலை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் அடிமை அப்படின்னா எங்க வச்சுக்கணும், எங்க வச்சுக்கலாம்? 24 மணி நேரம் வச்சுக்கலாம், வீட்டோட வச்சுக்கலாம். அது விலை கொடுத்து வாங்கிட்டு வரணும். ஒருத்தன் விலை கொடுத்து உன்னை வாங்கிட்டு வந்து வச்சாங்கன்னா, அந்த எபிரேய அடிமைகளில் வேதம் மோசே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிற, மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், அவனையும் காலத்துக்கு அடிமையாக்கிட கூடாதுங்கிறதுக்காக எத்தனை வருஷம் அவனுக்கு சேவிக்கலாம்? 6 வருஷம். 7வது வருஷம் அவனை என்ன செஞ்சு விட்டுறணும் சொல்லுவான்? அப்போ விடுதலையின் வருஷம் அவனை அனுப்பிச்சு விட்டுறணும். ஓகே. ஒருத்தர் மாஸ்டர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு எஜமான் ஒருத்தன் விலைக்கரையன் கொடுத்து அவனை வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அவன் பேர் ராபர்ட்னு வச்சுக்கோ, நம்ம ஃபேமஸான பேர் ராபர்ட், நம்ம ராபர்ட்டே வச்சுக்கோ. ராபர்ட்டை ஒருத்தன் வாங்கிட்டு வந்து எங்க வச்சுட்டான்? வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டான். 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எத்தனாவது வருஷம் சொல்லுங்க அப்போ? 7வது வருஷம். 7வது வருஷம் போகணும்ல. அந்த மாஸ்டரை பொறுத்துதான் இருக்கு, அந்த எஜமானனை பொறுத்துதான் அந்த அடிமையினுடைய காரியம் இருக்கு இல்லையா? அவன் சொல்றான், அந்த 6வது வருஷம் முடிச்சுட்டு 7வது வருஷம் ஒரு வாரத்துக்கு முன்னால, ஒரு வாரம் 10 நாளைக்கு ரொம்ப துக்கமா இருக்கான்னு வச்சுங்க. ராபர்ட் என்னவா இருக்கான்? இப்படி யோசிச்சு பாருங்க, ரொம்ப துக்கமா இருக்கான். முதலாளி கேட்கிறாரு, ஹேய் ஏன் துக்கமா உட்காந்துட்டு இருக்க மேன்? இன்னும் ஒரு வாரம் ஆயிடுச்சு, என்ன செய்ய போற நீ? விடுதலையா போற நீ, ஜாதி ஜனத்தோட ஊர்ல போய் நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்க போற. ஏன் மேன், ஏன் அப்படி முடங்கிட்டு அப்படி துக்கமாவத்தோட நீ உட்காந்துட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறப்ப அழுகுறான், தேம்பி அழுகுறான் ராபர்ட். ஏன்டா அப்படின்னா, போக மாட்டேன். ஏன்? நான் இங்கதான் இருப்பேன். எந்த வீட்டுல? இங்கதான்.
ச்சே, எப்படி இருக்கும்? ஏன்டா தம்பி அப்படின்னா, நான் போக மாட்டேன். உங்களை போல ஒரு எஜமான் எனக்கு என்னது உலகத்துல கிடைக்காது. நான் இங்க இருந்து போறேன், நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது, நான் மறுபடியும் எங்க சிக்குவேன்னு தெரியாது, எங்க மோசம் போவேன்னு தெரியாது. நான் எங்க இருந்துட்டோம், நான் எஜமான வீட்டிலேயே இருக்கட்டும். நீங்க என்ன நேசிக்கிறீங்க, உம்முடைய வீட்டார், உம்முடைய சபையார், சபையார் உண்டு, வீட்டார் உண்டு. எஜமானன் மாத்திரம் இல்ல, எஜமானன் மாத்திரம் இல்ல, கிரயத்திற்கு கொண்ட எஜமானன் மாத்திரம் வேதம் சொல்லல, உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய சபையாரையும் உம்முடைய கொண்டிருக்கிற நேசத்தினால் நான் போக மாட்டேங்கிறான். ஓகே, மோசே அதுக்கு எழுதி வச்சிருக்காரு பாருங்க ஒரு பிரமாணத்தை. அவன் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா, உன்னையும் உன் குடும்பத்தை நேசிப்பதனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு உன்னுடைய சொல்வனாகில், ஓகே அப்படி ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, அவனை ஒரு கதவுல வச்சு என்ன செய்யணும் சொல்லுவான். அப்போ ஒரு ராடு ஒன்று எடுத்து, காது குத்துறாங்கல்ல, நம்ம காது குத்துறது போல என்ன செய்யணும் சொல்லுவோம். அப்போ காதுல ஏதோ ஒரு இடத்துல அப்படி ஓட்ட போடுறாங்கன்னு வச்சுங்களேன். காது எடுத்து குத்துறதுன்னு இப்படி ட்ரம்மை கிழிச்சு ஓட்டையாக்கி விட்டுறதா இல்ல. இப்படி காதை எடுத்து படிக்கிறப்ப கதவோட இப்படி படிச்சிடக்கூடாது, கதவை சேர்த்து அவன் காதை குத்தி அவனை சவுடாக்கி, அப்படியா என்ன செஞ்சு விடுறது சொல்லுங்க. அப்போ இப்படி ஒரு ஓட்டை போட்டு விடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஓட்டை போடுறது, இப்படி ஒரு ஓட்டை போட்டு விட்டுறது, இப்படி ஒரு ஓட்டை போட்டு விட்டுறது. ஓகே, அப்படி போகல, அங்கேதான் இருப்பேன். ஐ லவ் யூ மாஸ்டர், ஐ லவ் யுவர் ஃபேமிலி. நீங்க அவ்வளவு நேசிக்கிறீங்க என்ன. என் காது குத்தினதுக்கு அப்புறம் இப்ப வெளியில போறான். இப்ப ஊருக்கு 6 வருஷம் போனதுக்கு அப்புறம் அப்படியே ஊர்ல அப்படியே போயிட்டு இருக்கான்னு வச்சுங்க. அப்படியே திருக்காட்டுப்பள்ளியில சுத்துறான், அப்படியே போறான். பாக்குறவங்க ராபர்ட் என்ன குத்திட்டான் சொல்லுங்க. அப்போ ராபர்ட் காது குத்திட்டான். நம்ம காது குத்துக்கும் அங்க காது குத்துக்கும் எவ்வளவு காது குத்து, ஏ அப்பா, பரலோக காது குத்துக்கும் இந்த காது குத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. காது குத்தியாச்சுன்னு சொன்ன உடனே பாக்குறவங்கள, ஏய் ராபர்ட் என்னாச்சு அப்படின்னா, அப்படின்னு உடனே தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்குவாங்க சொல்லுங்க. அப்போ என்ன தெரிஞ்சுக்குவாங்க சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப யோசிச்சு சொல்லுங்க. முதல்ல யார இவனை தெரிஞ்சுக்குவாங்களா, அந்த வீட்டார தெரிஞ்சுக்குவாங்களா சொல்லுங்க. அப்போ சவுண்டா நல்லா சொல்லுங்க. எஜமானையும் அந்த வீட்டாரையும். ஓ பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்லுவான், என் எஜமானனுடைய கற்பனைகள் எப்படி, என் எஜமானனுடைய கற்பனைகள் என்ன அல்ல சொல்லுங்க, பாரமானவைகள் அல்ல. என்னங்க, நான் அடிமை, நான் வயக்காட்டுல நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன்னா அவரு பக்கத்துல குத்திக்கிட்டு இருக்காருங்க. நான் ஒரு வேலை செஞ்சா அவரு ஒரு வேலை செய்யறாரு. பார்த்தா யாரு எஜமானன் யார் அடிமைன்னே தெரியல, வேலை செஞ்சுட்டே இருக்காருங்க. எனக்கு ஒத்தாசையா இருக்கிறாரு. எனக்கு பேர் தான் அடிமை தவிர எனக்கு அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்றாரு, அவ்வளோ ஒத்தாசை பண்றாரு, என் மேல கரிசனையா இருக்காரு, என்ன அன்பா இருக்காரு, அவருடைய கற்பனைகள் பாரமா இல்ல, இவரை சேவிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு அவர் எனக்கு கையிலாக கொடுக்கிறார், என் மேல கரிசனையா இருக்கார், அன்பா இருக்கிறார், என்னை விசாரிக்கிறார். ஐ லவ் மை மாஸ்டர், ஐ லவ் மை மாஸ்டர். அவன் காது குத்திட்டான்னா இனி என்றென்றைக்கு அவன் யாருக்கு அடிமை, எஜமானனுக்கு அடிமை. அவருடைய சத்தத்துக்கு இன்னுமே அந்த இடத்துல அது சும்மா எல்லாம் உருவகம், அத்தனையும் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் ஒரு உருவகமாய் சொல்லப்பட்டது.